கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு வா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். அவர் கோதுமை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலையை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சரி, அப்படி எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, எங்களோடு கூட பேசுங்கப்பா சொல்லுங்க. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறட்டும் ஐயான்னு சொல்லுங்க. ராகாமாலா ராபா, வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற கிரியேசுற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால ராகாமாலா ராபா அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா, அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா. வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால ஒருமித்து கடிந்து களைகிறோம். தூக்க மயக்கத்தின் ஆவிகள் அகலுவதாக, உற்சாகத்தின் ஆவினார் இடைகட்டுவீராக. வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் கிரியை செய்வதாக. கீழ்ப்படிந்து பிள்ளைகள் ஆழத்துக்கு வரட்டும், ஆழத்துக்கு வரட்டும், ஆழத்துக்கு வரட்டும் ஐயா. எல்லாரையும் ஆஸ்வதித்து அனுப்புங்க இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சீமோன் பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார். யாரை குறித்து? எல்லாருங்க கவனிங்க. யாரை குறித்து சொல்லுகிறார்? சீமோன் பேதுருவை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கீழ்ப்படிந்து வார்த்தையை சொன்னார். கீழ்ப்படிந்து எங்க போனா? ஆழத்துக்கு போனானா போகலையா? போனா, அப்படிதானே? அதுக்கு முன்னாடி இயேசுப்பா அந்த வழியா வரும்பொழுது, கலிலேய நாட்டினுடைய வரும்பொழுது பேதுருடைய வீட்டுக்கு போகிறார். அவன் மாமி எப்படி இருக்கிறாங்க? ஜுரமாக இருக்கிறாங்க. ஏசப்பா வீட்டில் போய் தொட்டாங்க. தொட்டனோட யாருக்கு ஜுரம் போயிட்டு? மாமிக்கு ஜுரம் போயிட்டு இப்போ அந்த கனசரத்து கடல் வழியாய் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா வரும்பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி யாரை நெருங்குறாங்க? ஏசப்பாவை நெருங்குறாங்க. எதை கேட்கும்படி? வசனத்தின் மேல் நம்மளுக்கு ஒரு தாகம் வரணும். ஆமென். ஜெப குறிப்பில் சொல்லி ஜெபிச்சாங்களா இல்லையா? ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? வசனத்தின் மேல் நமக்கு என்ன வேணும்? ஒரு தாகம். வார்த்தை நான் உட்கொள்வேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மத்திய 4:4 என்ன சொல்ற? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானா? பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை நம்ம பிழைப்போம். அப்பத்தினால மாத்திரமல்ல, இந்த வார்த்தை ஆமே, வார்த்தை நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். இயேசு கிணசிரத்து கடல் அருகே வந்து நிற்கிறாங்க. திரளான ஜனக்கூட்டம் யாரை நெருக்கி கொண்டிருக்கிறது? இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறது. அவர் நிற்பதற்கு அங்கே இடம் இல்லை. நெருக்கி கொண்டிருக்கிறது. கடற்கரை ஓரம் வந்து நிற்கிறா, அங்கே நிற்பதுக்கு இடம் இல்லை. அப்பொழுதுதான் பார்க்கிறா, எந்த ஸ்டேஜை ரெடி பண்ணான்னு பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் 2 பேர் என்ன செய்றாங்க? படகுகளை விட்டு இறங்கி வலைகளை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? அலசி கொண்டிருக்கிறாங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. பிரயாசப்பட்டு இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். பறைய கேட்காரு, சீமோனே உன் படகத்தா சொல்லி கேட்ட உடனே அவன் படகை கொடுக்கிறான். படகுல இப்போ யாருரா? இயேசுப்பா படகுல ஏறி நிற்கிறாங்க. எதற்காக? செய்தி கொடுப்பதற்காக, வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக. என் கூட்டம், திரளான கூட்டம் யாரை நெருங்கி இருக்கிறது? ஏசப்பாவே காலை வேளை நெருங்கி நிற்கிறது. இப்ப என்ன செய்யணும்? வார்த்தையை கொடுப்பதற்காக பேதுரை பார்த்து சொல்கிறார், கரைந்து சற்றே தள்ளு. அவனுடைய சூழ்நிலை வெறுமை. யாருடைய சூழ்நிலை வெறுமை? பேதுருடைய சூளை ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறான். ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை.
யாரு யார் சொல்லுங்க? பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறான், ஆனா ஒரு மீன் கூட அகப்படல. ஒரு மீன் கூட அகப்படல. நம்ம ஒருத்தர் வந்து யாரி உன் பேவட்டை தள்ளுப்பான்னு சொன்னா யார் தள்ளுவோமா தள்ள மாட்டோமா? தள்ளிடுவோம். நானே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. இவர் வந்திருக்கிறார். இவருக்கான படகை தள்ளையா? என் வீட்டை மாட்டப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆமாம், என்ன வீட்டை மாட்டப்ப என்ன பதில சொல்லுவேன்? அம்மா ரெடியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அரிசி வாங்கிட்டு வருவாரா, ஐயா காய்கறி வாங்கிட்டு வருவாரா, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? ஒன்றுமில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறா, ஆனா என்ன இல்லை, ஒரு நெத்திலி மீன் கூட என்ன செய்யல, வலையில் அகப்படல. அந்த சூழ்நிலை வலையை அலசி கொண்டிருக்காங்க. ஏன் அலசுறாங்க? வலையை எதுக்கு அலசுவாங்க சொல்லுங்க? அதில் அசடு நிறைய இருக்கும், பாசி இருக்கும். நிறைய இடத்துல போய் மீனை பிடிச்சிருப்பாங்க, பாசி இருக்கும், அசடு இருக்கும், கழிவு இருக்கும். அதெல்லாம் கழிவு என்ன செய்யணும்? வலையை என்ன செய்யணும்? காய போட வேண்டும். வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு வருகிறார். இயேசு படகுல சீமோன் பதர்ல ஏறி உட்கார்ந்து கரைந்து சட்டை தள்ளுப்பான்னு சொல்றாரு. நம்மனா தள்ளி இருப்போம், அவரே கடலில் தள்ளி விட்டுருப்போம். அப்படி தானே? இவருக்கார் வேலை கழுத கிடையாது. நானே ராம் முழுது என்ன செய்ய பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட என்ன செய்யலை, அகப்படலை. எவ்வளோ வேதனை இருக்கும். ராம் முழுது பகல் முழுதும் வேலை பார்க்கும். அப்படி தானே? ராத்திரி வேலை உனக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அதை நம்பி எத்தனை வச்சுருப்போம். அதை வேண்டு போகணும், இது வேண்டு பிள்ளைகளுக்கு அதை வேண்டு போகணும், இது சாமான வாங்கணும்னு சொல்லி நினைச்சிருப்போம், வச்சிருப்போம். ஆனாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கரையிலிருந்து சட்டை தள்ளுறான். வார்த்தைக்கு ஆண்ட பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே சீமோனை பார்த்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். யார் சொன்னா? யார் சொன்னா? தெய்வம் சொல்லுகிறார். அவன் அதுக்கு முன்னாடி தெரியுங்க. அவன் A to Z அவனுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து அந்த கலிலே கடலை குதிச்சு ஆண்டவன். அவனுக்கு எங்கே மீன் அகப்படும், எப்போ அகப்படும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சு ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட என்ன செய்யல, அகப்படலை. அந்த சூழ்நிலை அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா. யார் கீழ்ப்படிந்தா? யார் கீழ்ப்படிந்தா? யார் கீழ்ப்படிந்தா? பேதுரு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நம்ம கீழ்ப்படுகிறோமா? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கான், ஆனால் என்ன இல்லை, ஒரு மீன் கூட அகப்படலை. இருந்தாலும் அவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். நம்மனா பேர் போங்கிய எனக்கு தெரியாதக்கா உங்களுக்கு தெரிய போகுது. நான் எத்தனை சின்ன வயசுலேருந்து எங்கே தான் இருக்கேன். நான் இந்த என்ன செய்கிறேன், அந்த கடல் பக்கத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன். எங்கே மீன் கிடைக்கும், எப்போ கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்கும் எல்லாம் எனக்கு A to Z எனக்கு தெரியும். நீர் வந்து சொல்லையா கேட்டுப்பா. அவனை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். யார் கீழ்ப்படிந்தா சொல்லுங்க? யார் கீழ்ப்படிந்தா? ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. அவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும், என் குடும்பம் கீழ்ப்படியணும், என் பிள்ளைகள் கீழ்ப்படியணும் சொல்லுங்க. திருச்சபைகள் கீழ்ப்படியணும். ஜெப குறிப்பில் வார்த்தை வந்துச்சா வரலையா? வார்த்தை வந்துச்சா வரலையா? வந்துச்சுங்க, வந்துச்சு. கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியணும். அங்கே என்ன வார்த்தை வருது? புல்பிட்லேருந்து பலிபடுத்து வந்து வர்ற வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய்யறான்? ஆழத்துக்கு போயிறான். ஆழத்துக்கு போயிறான். படகு நிரம்பத்தக்கதாக மீன் அகப்பட்டதுங்க. எப்படி எப்படி அகப்பட்டுச்சு? பரவாங்க, வலையை இழுக்க முடியல, இழுக்க முடியல. பக்கத்தில் கூட்டாளிகள் சொல்லி சைகை காட்டு வர சொல்றாங்க. அந்த படகு என்ன தெரியுது? அந்த படகு நிரம்பத்தக்கதா. 2 படகை ஆண்டவன் நிரப்புனார். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் சபை. கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் சபை. எனக்கு தெரியும் சொல்லி சொல்லாதீங்க. எனக்கு நான் இருக்கு எப்படி செய்வேன், நான் செய்வேன் சொல்லி சொல்லாதீங்க. எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை சொல்லாதீங்க. அப்பாக்கு தெரியும். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, உடைய படகுகள் நிரப்பப்படும். கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, உடைய படகுகளை அப்பா நிரப்புவா. ஆமென். வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வார்த்தை நம்மளோடு கூட பேசும், பேசும். எபிரேயர் 4:12 என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும். நேரம் இல்லை, அதனால தான் சொல்றேன். எனக்கு ஏற்கனவே காமனர் லேட் ஆயிட்டு, அதனால தான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகியும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயா உங்களையும் தாக்கும், என்னையும் தாக்கும், செய்தி கொடுக்கிறவங்களையும் தாக்கும். இருபுறம் அது கருக்குள்ள பட்டயங்க, ஆத்மாவை ஆவையோ கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்தும், நம்முடைய இருதயத்தின் யோசனைகளின் நினைவுகளை என்ன செய்யும், வகையறுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும். ஏசாயா 66:2 பின்பகுதி என்ன சொல்லப்படுகிறது? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவளை நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு சபை நடுங்கணும், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தை அசட்ட எண்ணாதீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே அல்லேலூயான்னு சொல்லி என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசும். அது என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, வார்த்தைக்கு நடுங்குங்க. வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை வரும்பொழுது நம்ம கீழ்ப்படியணும், சபை கீழ்ப்படியணும். அசட்டை என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. வார்த்தைகள் நம்மளோடு கூட பேசும், நம்மளோடு கூட இடைபடும், நம்மளை கண்டித்து உணர்த்தும். இங்க போ, இங்க போகாத, இதை செய், இதை செய்யாத, நம்மளோடு கூட பேசும். அந்த வார்த்தை நம்மளை கண்டித்து உணர்த்தும். எதை செய்யணும், எதை செய்ய கண்டித்து உணர்த்தும். வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியட்டும். அந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அமலேக்கரே என்ன செய்யறான்? சாமுவேல் பேர் சொல்றான், ஆண்டவர் சொல்லுகிறான்னு சொல்றான். சவுல் ராஜா பார்த்து சொல்லுகிறான், நீ என்ன செய் அமலேக்கரே, எங்க கீழே அதை அவளரை நீ சங்காரம் பண்ணு, புருஷரையும் புருஷ ஸ்திரீகளையும் ஆடு பிள்ளைகளை, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு சொல்லுகிறான். யாரு? சாமுவேல். ஆண்டு சொல்ல ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி வரும்பொழுது அமலேக்கர் வழிமறிச்சார்கள். அவர்கள் என்ன செய்ய, மனசுல வச்சிருக்கிறேன் உங்களை ஒருத்தர் வழி மறிக்கிறாங்களா, ஆராதனைக்கு வரவிடாதபடிக்கு அப்பா மனசுல வச்சிருப்பாங்க. ஆமென். வள்ளி மறிச்சான்னு சொல்லி அவனை ரூட் அவுட் பண்ணு, அவ்வளவு கொலை பண்ணி தள்ளிருந்தான், ஒன்னு கூட மிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா இவன் என்ன செஞ்சான்? யுத்தம் பண்ணி முதல் தரமான 2 தான் ஆடு மாடு எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? முதலாவது 2 ஆட்டுக்குட்டிகள் என்ன செஞ்சுட்டான்? வச்சுக்கிட்டான். எல்லாத்தையும் ஆண்டு ரூட் அவுட் பண்ண அழிச்சிரு, அவளத்தை கொலை பண்ணிரு, அவளத்தை ரூட் அவுட் பண்ணிரு சொல்லி சொன்னா உயிரோட வச்சுக்கிட்டான். ராஜாவை உயிரோட வச்சுட்டான். அங்க என்ன செய்யறான்? முதல் தரமா 2 மாடு ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? உயிரோட வச்சுட்டான். சாமுவேல் வருகிறார், கேட்கிறார், என் காதுகளில் இவர்கள் ஆடுகளின் சத்தம் என்ன, மாடுகளின் சத்தம் என்ன கேட்கிறா. இது தெய்வனுக்கு பலி செலுத்துவதற்காக வச்சிருக்கு. ஆண்டு என்ன சொன்னா? முழுவதுமாக ரூட் அவுட் பண்ணு. ஆண்டு சொன்னா கீழ்ப்படியணும். சொல்லுங்க, ஆண்டு சொன்னா கீழ்ப்படியணும். சத்துரு குடும்பத்தில் வருவான், ஆண்டு ரூட் அவுட் பண்ணுற சொல்ல அவளுக்கு நீங்கள் ரூட் அவுட் பண்ணிடணும். ஹல்லேலூயா. என்ன ரூட் அவுட் பண்ணுறாங்க, எதை கூட கொஞ்சம் வைக்காதீங்க, இச்சையை வச்சிடாதீங்க, வந்து தொத்திக்கிடும். பாவத்தை வச்சிடாதீங்க, வந்து தொத்திக்கிடும். ஆண்டு ரூட் அவுட் பண்ணு சொல்லும் பொழுது இதெல்லாம் ரூட் அவுட் பண்ண அவளுக்கு ரூட் அவுட் பண்ணுங்க. ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. சத்துருவை ரூட் அவுட் பண்ணுங்க, சத்துரு சிதறடிங்க. ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எதை சங்காரம் பண்ண சொல்கிறாரோ அதை சங்காரம் பண்ணணும். இவன் அன்னைக்காக ஆகாக என்ன செய்வான்? உயிரோடு வச்சான். அதனால தான் பின்னால் வந்து எஸ்தர் ராசாவின் காலத்தில் வந்தது. ஆகாகியனாகிய ஆமான் தலை தூக்குறான். யாருக்கு விரோதமா? யூத ஜனங்களுக்கு விரோதமா. யார் தலை தூக்குனா? ஆகாகியனாகிய ஆமான் தலை தூக்குறான். ஆண்டவர் சொல்றதை ரூட் அவுட் பண்ணிருங்க. சத்ருவின் கிரியையில் அழிச்சிருங்க, சத்ருவை மேற்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எதை ரூட் அவுட் பண்றார் சொல்றாரோ அதை ரூட் அவுட் பண்ணிருங்க, அதை அழிச்சிருங்க. சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் எந்த வழி வந்துடுவான்.
யாரை எப்படி தாக்கணும் அப்படியே தாக்குவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. எஸ்தருடைய காலத்தில் யார் வந்து யார் வாரான்? யாரை அழிக்கிறதுக்கு வாரான்? யூதர்களை அழிக்க யார் வந்தா? ஆகான் வந்தாங்க. சத்துருவை ரூட் அவுட் பண்ணுங்க. குடும்பத்தில் கிரேசுற சத்துருவை கிரையில அழிச்சிருங்க. கொஞ்சம் இருந்தா நம்ம என்ன செய்யறோம்? நம்மள பாவம் நம்மளை இழுக்கும், இச்சை நம்மளை இழுக்கும், கோபம் நம்மளை இழுக்கும். ரூட் அவுட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ரக்காதுரா ஹம்மாலா ரபா. கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, ரக்காதுரா ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சபையாக மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ரபா துரா கமாலா ரகபாலா ரபா துரா கமாலா ரபா ரகபாலா ரகபாலா ரபா. சத்ருவின் கிரியில் அழிக்க சொன்ன அழிச்சிருங்க, அழிச்சிருங்க, அழிச்சிருங்க. அவனை மேற்கொள்ளணும், அவனை மேற்கொள்ளணும். பலவான மேற்கொள்ளுங்க, பலவான மேற்கொள்ளுங்க. சத்ருவை மேற்கொள்ளுங்க. அதான் நீதிமொழிகளை சொல்லப்படி எடுத்து படிங்க பார்ப்போம். 1ஆவது அதிகாரம் 23, 24. என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அடுத்த வசனம், என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிப்பேன். தெரிவித்தார். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு வந்துச்சா வரலையா? எத்தனை நேரத்தில் வந்துச்சா வரலையா? வார்த்தைகள் வந்துச்சு, அப்படிதானே? ஆனாலும் நான் கூப்பிட்டும் நீங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை நீங்க தள்ளி என் கடிந்து கொள்வதை வெறுத்தீர்கள். சொல்லப்படுகிற என்ன நீதிமொழி என்ன சொல்லப்படுகிறார்? வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல. நான் கூப்பிடுறேன், நீ கேட்க மாட்டாங்க. நான் என் கையை நீட்டி கவனிக்க, நான் கையை நீட்டுறேன், நீ கவனிக்கிற இல்ல. என் ஆலோசனை நீங்க தள்ளிட்டீங்க, என் கடிந்து கொள்ளையெல்லாம் நீங்க வெறுத்துட்டீங்க. அதனால தான் சொல்லுகிறேன், நான் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. நீங்க ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா, சத்தத்துக்கு கீழ்ப்படியலையா, உங்கள் ஆபத்து வரும்பொழுது ஆண்டவர் நகைப்பார். விடுவிக்க மாட்டார், விடுவிக்கவே மாட்டார். ஆண்டு வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியல்னா ஆண்டு சொல்ல, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகடியம் பண்ணுவேன். என்ன சொல்றாரு? ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படுகிற புசல் வரும்போது, ஆபத்து சூழல் உங்களுக்கு வரும் பொழுதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்களுக்கு வரும்பொழுதும் ஆகடியம் பண்ணுவேன். நான் என்ன செய்வேன்? ஆகடியம் பண்ணுவேன். வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியணும். நான் கூப்பிட்டு நீங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நம்மளை நோக்கி எத்தனை வார்த்தை வந்துச்சு? கீழ்ப்படிந்தோமா? சொல்லுங்க, கீழ்ப்படிந்தோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. அசட்டை பண்ணாதீங்க. மறுபடியும் ஆண்டவர் அசட்டை பண்ணாதீங்க. மறுபடியும் அதான் சொல்லலாம், அசட்டை பண்ணாதீங்க. எப்படி இழுத்து கொண்டு வருமோ அப்படி இழுத்து கொண்டு வர வைப்பார். வச்சு கொண்டிருக்கிறார், வைப்பார். அசட்டை பண்ணாதீங்க ஆண்டவரை. 9 மணிக்கு ஆராதனையா, எத்தனை மணிக்கு வர பழகுங்க. சீக்கிரமாக வாங்க, ஆஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரசனத்தை இழந்துடாதீங்க. ஆராதனை ஸ்டார்டிங்கில் வந்தால் அந்த பிரசனத்தை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? உணர முடியும், உணர முடியும். அசட்டை பண்ணாதீங்க. அவனுடைய வார்த்தை வரும்பொழுது அசட்டை பண்ணாதீங்க. நானும் ஆகடியம் பண்ணுவேன்னு சொல்றாரு. வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா? பரிசுத்த என்ன செய்றாங்க? என்ன செய்ய விட்டு விடாதபடி என்ன செய்ய? நீங்கள் என்ன செய்யுங்க? என்னது கூடுகை விட்டு விடாதபடி நீங்கள் என்ன செய்யுங்க? விட்டு விடாதீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அசட்டை பண்ணாதீங்க. நானும் ஆகடியம் பண்ணுவேங்கிறாரு. உனக்கு ஆபத்து வரும்பொழுது நான் என்ன செய்வேன்? உதவ மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? உதவ மாட்டேன். ஆகடியம் பண்ணுவேன். நான் நகைப்பேன், நான் சிரிப்பேங்காரு. வரட்டும், சிரிப்பேங்காரு. ஆண்ட வார்த்தைக்கு சபை நடுங்கணும். ஆண்ட வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியணும். வார்த்தை அசட்டே எண்ணாதீங்க, அசட்டே எண்ணாதீங்க. எடுத்து படிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். லாசருவே வெளியே வா. அந்த வசனத்தை படிங்க.
அதுக்கடுத்து இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது சார் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, தூங்குறவங்களாம் கவனிங்க. நம்ம சபையை கொடுத்து மற்ற சர்ச்சில் உள்ளவங்க சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாட்சி சொல்றாங்க. நம்ம உற்சாகமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். சத்திரத்துக்கு கிழக்க ஒரு பல கிலோமீட்டர் தாண்டி, ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சர்ச்சு இருக்குது. ஏன்னா இது நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. என்னது கன் இங்கே வச்சுருக்குறாங்க, கவனமாக பேசணும். என்ன செய்வாங்க? கன் வச்சுருக்காங்க, அது கன்று அப்படியே நோக்கிக்கொண்டே இருக்கும். எப்படி போட்டு தள்ளணுமோ அதனால தான் விவரமாக சொல்கிறேன். பவர்ஷத்துக்கு கிழக்க ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தாண்டி ஒரு சபை இருக்கிறது. அந்த சகோதரி கடந்த நாட்களில் நான் பார்த்தேன். ஒரு சர்ச்சு ஆராதனை முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தா அந்த அக்காக அந்த சகோதரி வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, சர்ச்சில் உள்ளவங்க ஒரே தூங்கி தூங்கி வழிகிறாங்க, எல்லா மக்களும் உங்கள் சர்ச்சில் கொண்டு விடணும்னு சொல்லி சொன்னாங்க. பொறாம சத்தமுறை அள்ளியே வர மாட்டேங்க. என்ன செய்யணும்? உற்சாகமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வருதா? போய் மூஞ்ச கழிட்டு என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. அடுத்த டைம் கேமரா வந்துடும். இந்த கேமராவில் வேறு கேமரா, ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு கேமரா வாங்கணும். அப்போ தான் ஒரு 2 பேர் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய அங்கே பால்கனியில் உள்ளவங்க ஷூட் பண்ணுவாங்க, அந்த சைடில் உள்ள ஷூட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டில் உள்ளவங்களை ஷூட் பண்ணுவாங்க. அப்போ தான் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் என்ன செய்ய முடியும்? யார் யார் எப்படி வெளிப்பார்க்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லாசரு. இயேசு ரொம்ப சிநேகிக்கிற குடும்பம் என்ன குடும்பம்? மார்த்தாள் மரியாள் சகோதரன் லாசருடைய குடும்பம். இப்பொழுது லாசரும் வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டான். யாரு? யார் சொல்லுங்க? யாரு? லாசர் என்ன செஞ்சான்? மரித்து போய்விட்டான். இயேசு கூப்பிட்டு விட்டாங்க, வரல. மரணத்துக்கு வியாதி என்று அறிந்தவர் வரல. அவனுடைய நாம மகிமைன்னு சொல்லி வரல. இப்போ என்ன செஞ்சாச்சு? 4 நாள் ஆயிட்டு. 4ஆவது நாள் என்ன செஞ்சாங்க? இப்போ எங்க கொண்டு வச்சாச்சு? கல்லறையில் கொண்டு வச்சாச்சு. கல்லறையில் வச்சு இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. கல்லை எடுத்து போடுங்கள். என்ன சொல்றாரு? கல்லை எடுத்து போடுங்கள். அக்கா என்ன சொல்றாங்க? நம்ம மாதிரி விசுவாசம் இல்லை அக்கா. நம்மள மாதிரி யாரு? ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டு உமக்கு தெரியுமா? அது என்ன செஞ்சிருக்கோம்? வெடிச்சு செதற இருக்குமே. அன்புள்ள சகோதரர் தான், தம்பி அண்ணே அண்ணேன்னு சொல்லி சொல்றது தான். ஆனால் இப்போ அக்கா என்ன சொல்றாங்க? 4 நாள் ஆயிற்று, யாருமே உமக்கு தெரியாதா? அப்பொழுது ஆண்டு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள் சொல்லி சொல்லுகிறார். அவிசுவாசங்கிற கல்லை எடுத்து போடுங்க. 4 நாள் ஆயிற்று, யாருமே. கல்லை எடுத்து போடுங்கள், கல்லை எடுத்து போடுங்கள் சொல்லி இப்போ லாசரை பார்த்து என்ன சொல்லுறா? இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? குகைக்குள்ள என்ன செய்றான்? உள்ளே இருக்கிறான். என்ன இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? குகைக்கு உள்ளே இருக்கிறான். லாசருவே வெளியே வா சொன்னோன்னே யார் வெளியில் வந்தா? யார் வெளியில் வந்தா? வார்த்தைக்கு எது கூட கீழ்ப்படியுது? டெட் பாடி கூட கீழ்ப்படியுதுங்க. ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சிருவாங்க. எது கீழ்ப்படியுது? நல்ல கவனிங்க. எது கீழ்ப்படியுது? கையை தட்டுனா ஒரு சில கையை தட்ட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தட்டிடுவோம். யாரை ஆராதிக்கோங்க? சொல்லுங்க. தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென். லாசருவே வெளியே வா. வார்த்தைக்கு எது கீழ்ப்படியுது? டெட் பாடி கீழ்ப்படியுதுங்க. மனுஷன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். உங்களை சொல்லலை, நான் பொதுவாக நம்ம கிட்ட வச்சுட்டு அசிஸ்டண்ட் கிட்ட நிறைய பாயிண்ட் எடுத்து விடுவார். என்னது? டெட் பாடி கூட ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுதுங்க. கையை தட்ட சொன்னா என்ன செய்ய முடியல. இப்போ அந்த லாசரு வெளியில வந்தாச்சு. நல்லா கவனிக்கணும். இப்போ தான் லாசரு வெளியில வந்தாச்சு. ஆனால் கைகளையும் காலையும் என்ன கட்டி இருக்கிறதா? என்ன கட்டி? நல்ல கவனிக்க. என்ன கட்டி இருக்கிறதா?
பிரேத சீலை கட்டியிருக்கிறது. இப்போ நிறைய பேர் என்னதான் கட்டிருக்கு, கையை தட்டுறவங்கள காலை வைக்கிற யாரை எது கட்டி வச்சிருக்கோங்கள சொல்லுங்க. பிரேத சீலை கட்டி வச்சிருக்கீங்க, கையை தட்ட முடியல. பிரேத சீலை கட்டப்படுகிறது. மூஞ்சி என்ன கூட்டிக்கிறதா, சீலையால் சுட்டப்பட்டிருந்தது, சீலையால் சுட்டப்பட்டிருக்கிறது. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னா ஆண்டவர் யாரை மகிமைப்படுத்தினா, யார் மகிமைப்படுத்தினா? ஒரு டெட் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. ரபா துர்ரா கபால ரபா துர்ரா கபால ரபா. கண்களை மூடுங்க, வாய்களை திறந்து கரங்களை தட்டு. அபிஷேகத்தில் நிரம்புக பாப்பா. ரகா துர்ரா ஹமால ரபா. எல்லா கடைகள், எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. உம்மை ஆராதிக்க விடாமல் காணப்படுகிற கைகளின் கால்களின் கட்டுகளை அவிழ்க்கிறா. வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க விட மாட்டேங்கிறது, கைய காலை கட்டி வச்சிருக்கிறான். பிரேத சீலைகள் நாற்றம் எடுக்கும், நாற்றம் எடுக்கும். கையை தட்ட சொன்னா கட்டுங்க, வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிங்க. எதை கட்டி வச்சிருந்தா? பிரேத சீலைகளால் கட்டப்படு. கையை காலம் கட்டி வச்சிருக்குங்க நிறைய வர. ஆண்டவரை கையை தட்ட முடியல, வாயை திறக்க முடியல, முகத்தை எது மூடி வச்சிருக்கிறது? பிரேத சேலைகளாம் மூடி வச்சிருந்தா சொல்லப்பட்டிருக்கிறது. எது கூட கீழ்ப்படியுதுங்க, நல்ல கவனிங்க. எது கூட கீழ்ப்படியுது, எது கூட கீழ்ப்படியுது? டெட் பாடி கூட கீழ்ப்படியுதுங்க அப்பாவோட வார்த்தைக்கு. நம்ம எப்படி கீழ்ப்படியணும்? கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படிய கூடாதா? வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. டெட் பாடி கூட கீழ்ப்படியுதுங்க. எத்தனை நாள் ஆச்சு மறிச்சு? துதிங்க, துதிங்க. வாழ்க்கையில விடுதலை உண்டு, வாழ்க்கையில விடுதலை உண்டு. கையை தட்டுமல், கையை நல்லா தட்டுங்க. நேற்று கூட அந்த கோயிலில் சொல்லும்போது சொல்றாங்க, கையை தட்டுங்க முடி வளருமா. பெண்களுக்கு என்ன செய்யுமா? முடி வளருமா கையை தட்டுனா. அவங்க சொன்னாங்க, நான் சொல்லலை. முடி வளருமா, ஆண்களுக்கு முடி வளருமா. கையை தட்ட தட்ட நல்லா எல்லா நரம்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டுங்க, ஆடி பாடி துதித்து ஆராதிக்கணும். கையை காலை என்ன செய்யணும், அசைச்சு ஆராதிக்கும் பொழுது நான் ஒரு சிலர் பார்ப்பேன், இந்த வயசான அந்த பாட்டியம்மாலாம் இருக்கிறாங்க, நல்லா ஆடி பாடி துதிப்பாங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, நல்லா ஆடி பாடி என்ன அப்போ ஆராதிக்கும் பொழுது என்ன செய்யணும்? முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ரகாது ரஹமல ரபா ரகபல ரஹமல ரபா ரகபல ரபா அவரை துதிப்பது என்பது ஏற்றமாக இருக்கிறது. கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஆராதிக்கணும், வாயை திறந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சிலத்துல எது கட்டி வச்சிருக்கிறான்? சத்துரு கட்டி வச்சிருக்கிறான். கீழ்ப்படிங்க வார்த்தைக்கு, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. லாஸ்ட் ரூம்ல யாரோட நாம மகிமையடைந்தது, அப்படியே நாம அந்த குடும்பத்தில் மகிமையடைந்தது. கட்டை விழ்த்து விடுங்கள் என்று சொல்லி சொன்னார். நிறைய பார்த்துட்டே போலாம், இன்னும் ஒன்று மட்டும் பார்ப்போம். எடுத்து படிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே எழுந்திரு. இப்ப இயேசு அந்த வழியா நாயினூர் வழியா வந்துகிட்டு இருக்கும் பொழுது, நாயினூர் ஊருக்குள்ள வரும் பொழுது ஒரு பாடையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். மடித்து போன ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். யாரை சுமந்து கொண்டு வராங்க? மடித்து போன ஒரு வாலிபனை. அவன் அம்மையார் கைம்பெண், இளம் விதவை, ஒரே ஒரு மகன், கணவனார் இறந்து போயிட்டார். ஒரே ஒரு மகன், வாலிப மகன். அந்த வாலிபனும் இறந்து விட்டான். எவ்வளவு துக்கம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஒரே ஒரு மகன்க. துக்கத்தோடு அழுது கொண்டு அந்த அம்மா வாராங்க, அந்த இள விதவை வாராங்க. இளம் விதவை வாராங்க, அழாதே மகளே. கண்ணீரை பார்த்து நம்முடைய தெய்வம் மனதுருகிறவருங்க. நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அதுக்கு பதில் உண்டு, பதில் உண்டு. கண்ணீருக்கு அப்பா சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா பதில் உண்டு. அல்லாதே மகளேன்னு சொல்லி மனதுருகிறாங்க நம்ம தெய்வம். பாடையை தொட்டார். எதை தொட்டார்? பாடையை தொட்டார். அதை சுமந்து கொண்டு நின்றார்கள். ஒரு வார்த்தை சொன்னார், வாலிபனை எழுந்திரு, வாலிபனை எழுந்திரு. டெட் பாடி யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிது? சொல்லுங்க, யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிது? தெய்வத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிது. மனிதர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனை துதியார்கள். நாமோ இது முதற்கொண்டு யாரை துதிப்போம்?
கர்த்தரை துதிப்போம். வெட்பாடியோட யாருடைய வார்த்தை கீழ்ப்படிதுங்க? சொல்லுங்க, யாருடைய வார்த்தை கீழ்ப்படியுது? நம்ம யாருடைய வார்த்தை கீழ்ப்படியணும்? வார்த்தை வரும்போது கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த பலிபடுத்தி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சபை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும், கீழ்ப்படிந்தனும். கீழ்ப்படிந்து எங்கே வரணும்? ஆழத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ராஜாவோடு ஆழத்துக்கு வரணும் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யா, ராஜாவோடு எது வரணும்? ஆழத்துக்கு வரணும். வாலிபனே எழுந்திரு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் கீழ்ப்படிதா? ஒரு டெட் பாடி கூட யாருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது? ஒரு பெணம் கூட யாருடைய வார்த்தை கீழ்ப்படியுது? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. நம்ம கீழ்ப்படியுமா? கீழ்ப்படிய கூடாதா? கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படிதுங்க. நம்ம யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கையை தட்டும், பாடல் பாடும், கையை தட்டி நல்லா உற்சாகமாக பாடல் வாயை திறந்து எவ்வளவு முழு பலத்தோடு, எவ்வளோ பலன் இருக்கோ அந்த பலத்தோடு யாரை ஆராதிங்க. ஜவுளி கடைக்கு முன்னால் வச்சுருப்பாங்க பாருங்க, என்ன வச்சுருப்பாங்க? ஆமாம், அது அப்படியே உட்காந்துருக்கோம். அதே மாதிரி தான் சில கேஸ்கள். கையை தட்டிடுவேன், வாயை திறந்துடுவேன். இந்த மயில் கல் இருக்கும் பாருங்க, என்ன கல்? பவர் சுத்திரம் 5 கிலோமீட்டர்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதே மாதிரி சில கேஸ். நம்ம உங்களை சொல்லலை, நீங்களாம் சுத்த தங்கங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கணும்? உற்சாகமாக ஆராதிக்கணும். கையை கால ஆட்டி நல்ல உற்சாகமாக. யாரை ஆராதிக்கிறேன்? ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. உற்சாகமாக ஆராதிங்க. தேவைகள் நடுவில் ஆராதிங்க, பிரச்சனைகள் நடுவில் ஆராதிங்க, போராட்டங்கள் நடுவில் ஆராதிங்க, கலக்கத்தின் நடுவில் ஆராதிங்க. இப்ப அடுத்த ஒன்றை பார்ப்போம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. சரி, போதும், வாசிக்க நேரம் இல்லை, போதும். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் யாரை கொண்டு நிறுத்தியிருக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க, யாரை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்? யாரை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்? எசேக்கியேலை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். எலும்புகள் நிறைந்த அந்த எலும்புகள்லாம் உலர்ந்து போயிட்டான். எப்படி போயிட்டு உலர்ந்து போயிட்டான். உலர்ந்து போயிட்டுனா எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? எல்லாம் மண்ணோட மாம்சமெல்லாம் என்ன செஞ்சு? மண்ணோட மண்ணா போய் எலும்புகள் மாத்திரம் என்ன செய்யறது? உலர்ந்து போய் கிடக்கிறது. இப்போ ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து, நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் வர. எதை பார்த்து சொல்லுங்க? எதை பார்த்து? எலும்புகளை பார்த்து என்ன செய்ய? தீர்க்க தரிசனம் உர. அவன் சுற்றி நடக்கிறான். எதை? அந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடக்கிறான். நடந்துட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான். என்ன உரைத்தான்? தீர்க்க தரிசனம் உரைத்தான். எலும்புகள் ரொம்ப வளர்ந்து போயிருக்குது, தனித்தனியாக கிடக்கு. ஒருத்தருடைய உடம்புமே எப்படி கிடக்கு? அங்கங்கே தனித்தனியாக போய் கிடக்கு. இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். யார் தீர்க்க தரிசனம் உரைக்கிறா? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். உரைக்கும் பொழுது அந்தந்த எலும்புகள் சேரும்போது இரைச்சல் உண்டாகாதா? இரைச்சல் உண்டாகாதா? உண்டாகும். அப்படி தானே? சத்தம் கேட்குமா? கேட்காதா? நம்மனா நிற்போம், ஓடி போயிட மாட்டோம். அந்த இடத்துல நிற்போம், எலும்பு கொடுக்க அந்த நிற்போம். இப்பமா நிற்க மாட்டோமா? நிற்க மாட்டோம், அப்படி தானே? ஆமாம். இப்போ எலும்புகளை சொல்லும்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அந்தந்த எலும்புகளோடு வந்து சேருகிறது. ஹல்லேலூயா. அந்தந்த எலும்புகள் எது செய்கிறது? அந்தந்த எலும்புகளோடு வந்து சேர்கிறது. இரைச்சல் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் உழந்து போய் தான் கிடக்கும், அப்படி தானே? ஆவிக்கிற வாழ்க்கையில், சரீர வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் உழந்து போய் கிடக்கும், அப்படி தானே? இரைச்சல் வரமாட்டேங்க, அப்படி தானே? இரைச்சல் உண்டாயிட்டு எலும்புகள் சொல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அந்தந்த எலும்புகள் சேர்வதாக. அவ்வளோதான். அந்தந்த எலும்புகள் எங்கே போய் யார் கூட போய் சேருது? அப்படி எலும்பு கூட வந்து நிற்கிறது. இரைச்சல் உண்டாகிறது, அசைவுகள் உண்டாகிறது, அந்த நிற்கிற நரம்புகள் சேர்வதாக.
என்னது நரம்புகள் சேர்வதாகன்னு சொல்லி சொல்லுகிறான். அந்த நரம்புகள்லாம் என்ன செய்யுது? அப்படியே வந்து சேருகிறது. மாம்சம் உண்டாதுன்னு சொல்லி சொன்னால் மாம்சம் உண்டாகிறது. மேற்புறம் அங்கு தோலினால் மூடப்படும், தோலினால் மூடப்படுகிறது. எப்படி? தோலினால் மூடப்படுகிறது. இப்போ எப்படி நிற்கிறாங்க? செத்த பணமாக நிற்காங்க. செத்த பணம் இப்போ என்ன செய்யுது? நிக்கி. செத்த பணம் எங்கேயா நிற்குமா? இங்கே கவனிங்க எல்லாரும். செத்த பணம் எங்கேயா நிற்குமா? இங்கே நிக்கி. யார் தீர்க்க தரிசனம் உரைக்கிறா? யாரு? எசேக்கியேல். ஆண்டு பெரிய தீர்க்கதரிசி அவன். இப்ப என்ன செய்யுது? செத்த பிரேதமா வந்து நிக்கி. இப்படி நிக்கி. எல்லா பிரேதமும் நிக்கி. ஆவியே கட்டளை, ஆவியே பிரவேசிப்பதாக சொல்லி சொல்கிறார். அந்தந்த ஆவிகள் எந்தெந்த ஆவி எங்கெல்லாம் காட்டில் இருக்கிறதோ எல்லாம் அந்த எங்களோடு சேர்ந்தது, உடம்போடு சேர்ந்தது. எல்லாரும் ஜீவனோடு மகா பெரிய சேனையா எழுந்தார்கள். கரங்களை தட்டி மகிமை செலுத்துங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில உழந்து போன வாழ்க்கை உயிரடைய செய்வீராக, உயிரடைய செய்வீராக, உயிரடைய செய்வீராக. கண்களை மூடி, கண்களை மூடி, வாயில திறந்து நான் எத்தனை எதிர்ப்பு ஆவிக்கிற வாழ்க்கையில உழந்து போய் கிடக்கிறேன். சரீர வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில வளர்ந்து போய் கிடக்கிறன. ரக்கலரஹா தீர்க்கதரிசனம் உரைக்க பாப்பா. எலும்புகள் சேர்வதாக, அசைவுகள் உண்டாகட்டும், இரைச்சல்கள் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாவதாக, 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 மாம்சம் உண்டாவதாக, தோலினால் மூடப்படுவதாக, ஜீவன் உண்டாவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே பிரகேசிப்பதாக, ஒவ்வொருவருக்களாக, ஒவ்வொருவருக்களாக ஜீவன் உண்டாகட்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, வாயில திறந்து கண்களை மூடி, கண்களை மூடி. ரபா துர கபல 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 ரபா. உயிர் உண்டாவதாக. ஆவிக்கிற வாழ்க்கையில் எவ்வளவு சோர்வுக, ஜீவன் உண்டாவணும். ஆவிக்கிற வாழ்க்கையில் சோர்ந்து போய் கிடக்கும். அப்படிதானே? சோர்ந்து போய் கிடக்கிறோம். இரைச்சல் உண்டாகிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஆராதித்து கொண்டே இருக்கணும். அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருக்க அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும். என்ன பலவீனம் வந்தாலும், என்ன வியாதி, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் நெருக்க வந்தாலும் ஆண்டவர் என்ன இரைச்சல் உண்டாகி கொண்டே இருக்கணும். அசைவுகள் உண்டாகி கொண்டே இருக்கணும். ஆடி பாடி துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் புகழ்வே. எலும்புகள் கூட யாருடைய சத்தத்தை கீழ்ப்படிது? சொல்லுங்க. உலர்ந்து போன எலும்பு கூட யாருடைய வார்த்தை கீழ்ப்படிது? சொல்லுங்க. யாருடைய வார்த்தையை கீழ்ப்படியுது? ஆனாலும் டஸ் 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 போட்டுவிடுங்க. ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். எலும்புகள் கூட எது கீழ்ப்படி? முதல்ல யாரு? மடித்து 4 நாள் அந்த டெட் பாடி கூட யாருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு? சொல்லுங்க, சொல்லுங்க. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு டெட் பாடியை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பாடியை வாலிபன் என்ன செய்கிறான்? யாருடைய வார்த்தைக்கு? அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு, ஏசப்பட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. இங்கே எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்கு, உலர்ந்து போய் கிடக்கு. அந்த எலும்புகள் கூட யாருடைய வார்த்தைக்கு, தீர்க்கதரிசனருக்கு வார்த்தை கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படியலையா? நம்மளுடைய யாருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிய கீழ்ப்படி ஆவி உங்களை பிரவேசிக்கும், ஆவி உங்களை பிரவேசிக்கும். உணர்ந்து போன வாழ்க்கை ஆப்பர் உயிரடைய செய்வார், உயிரடைய செய்வார், உயிரடைய செய்வார். மகா பெரிய சேனையா எழும்பி நின்று ஆவியா அவளுக்குலாம் என்னுடைய ஆவியா அவர்களுக்கு ஊற்றுவேன். ஆனால் இதை யாரை குறித்து சொல்லிட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன்னா அவங்க உழந்து போயிட்டாங்க, அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. என்னோட வாழ்க்கை எப்படியே போயிட்டு சொல்லும்போது அவங்களை குறித்து தான் அந்த தீர்க்க தரிசனத்தை வரைக்கும் சொல்லி அவங்களை குறித்து சொன்ன வார்த்தை. நம்மளே திருப்பி அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறோம்? உழந்து போயிருக்கிறோம். அப்படி தானே? உழந்து போயிருந்தோம். அசைவு இருந்து கொண்டே இருக்கணும், இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். அப்பாவை பலவீனன்னு சொல்லி துதிக்காம விட்டுறாதீங்க, வியாதின்னு சொல்லி துதிக்காம விட்டுறாதீங்க, பிரச்சனை போராட்டம் நெருக்குன்னு சொல்லி அப்பா துதிக்காம விட்டுறாதீங்க. இரைச்சல் உண்டாகி கொண்டே இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில அசைவு உண்டாகி கொண்டே இருக்கணும். வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியட்டும். யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்? யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்? அப்பாடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. 2 ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசனுடைய மனைவி என்ன செய்கிறான்? புத்தி அவன் யார்? தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? கடன் வச்சுட்டு என்ன செஞ்சிட்டான்? இறந்து போயிட்டாரு. எதை வச்சுட்டு? கடனை வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பிள்ளை அடிமையாக்கிக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த ஒன்று யார்கிட்ட போகிறா? யார்கிட்ட போகிறா? தீர்க்கதரிசி போகிறா. யார்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க ஆலோசனை.
அப்பாட்ட கேளுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் யார்கிட்ட ஆலோசனை கேளுங்க, அப்பாட்ட ஆலோசனை கேளுங்க, கேளுங்க கேளுங்க, அப்பாட்ட ஆலோசனை கேளுங்க. கேட்குற என்ன செய்வது, உன்கிட்ட என்னம்மா இருக்கு, ஒரு கூட என்ன தான் இருக்கு, நீ இப்போ என்ன செய்யணும், அயல் வீட்டுக்காரர் எல்லாத்தையுமே நிறைய பாத்திரம் வாங்கிட்டு எருமையான காலையான பாத்திரங்களாம் வாங்கிட்டு வந்து என்ன செய்ய வீட்டில் கொண்டு வச்சு பூட்டிக்கிட்டு நீ உன் பிள்ளைகள் என்ன செய்யுங்க, அந்த ஒரு குடத்தை என்ன ஊற்றுங்க ஊற்றுங்க. கீழ்ப்படிஞ்சாலா கீழ்ப்படியலையா, கீழ்ப்படிஞ்சாலும் பாத்திரம் நிரம்பிச்சா நிரம்பலையா, கடன் அடைச்சாலும் அடைக்கலையா, ஜீவனம் பண்ண வச்சுச்சா வைக்கலையா. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களோட வேதனை பிரச்சனைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆமென் ஆமென். அசட்டை பண்ணாதீங்க, அப்பாடைய வார்த்தை அசட்டை பண்ணாதீங்க. சபை அப்பாடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அப்படியே வார்த்தைக்கு நடுங்கணும். கதுரகம் வளராபா. எலியா எங்க இருக்கிறான்? வருஷம் 3 வருஷம் பஞ்சம் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்க இருக்கிறான்? கேரி தாற்றில் இருக்க, அதே நம்பிக்கிட்டு இருக்கான். அங்கே தண்ணி இருக்கிறது. காக்காவே பார்த்துட்டு இருக்கான். காலையில் சாயங்காலம் என்ன கொண்டு கொடுக்கிறது? காக்கா என்ன கொண்டு கொடுக்கிறது? இறைச்சி அப்பத்தை கொண்டு கொடுக்கிறது. அதே பார்த்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது அது நின்று போயிட்டு, எது நின்று போச்சு? அந்த வரத்து நின்று போச்சு. ஐயாவுக்கு பசி தாகம். எங்கே போனார்? சாரி பார்த்துங்க, ஊருக்கு போ, அங்கே ஒரு விதை கட்லேட்டேன் போன்னு சொல்லி சொல்லாரு. போகிறான். ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க? விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தோன்னே, ஏம்மா என்ன செய்கிற? ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டா. நான் இப்போ எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். எப்படி வந்திருக்கிறேன்? தாகத்தோடு வந்திருக்கிறேன். ஐயா தாகத்தோடு இருக்கிறார், இப்போ பசியோடு இருக்கிறார். இதே நம்பிக்கிட்டு இருந்தார் ஐயா. காக்கா வருமா காக்கா வருமா மேலே பார்த்தார். காக்கா நின்று போச்சு. என்ன நின்று போச்சு? காக்கா நின்று போச்சு. கேரி தாட்டில் தண்ணி வச்சு போச்சு. இப்போ ஐயா பசி தாகத்தோடு வந்து நிற்கிறாரு. அம்மா நினைச்சிறாங்க, நிறைய பேருக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறாரு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வாமா. கொண்டு போகும்பொழுது என்ன செய்ய, அப்படியே ஒரு அடையும் சுட்டு கொண்டு வந்துரு. என்னது? ஒரு அடையும் சுட்டு கொண்டு வந்துரு. எனக்கு நான் இப்படி எப்போ எப்படி இருக்கேன்? பசியாக இருக்கேன். ஆமாம், கொண்டு வந்துரு. அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, பானையில் என்ன சரி கொஞ்சம் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் என்ன தான் இருக்குது, இருந்தாலும் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாப்புல, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாப்புல, அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா இது இவ்வளோ தான் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு வேறு அடுத்த நேரத்துக்கு வழி இல்லை, சாக போகிற கண்டிஷன் தான். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. கலசத்தில் என்ன குறைஞ்சல் போகலை, பானையில் அம்மா செலவழிந்து போகலை, பஞ்சு தீர்வு வர செலவழிந்து போகலை. கரங்களை தொட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. வார்த்தைக்கு சபை கீழ்ப்படியட்டும், கீழ்ப்படியட்டும். பஞ்ச காலத்தில் அப்பா போசிப்பாங்க, போசிப்பாங்க. கலசத்தில் என்ன குறைஞ்சிடக்கூடாது, ஆவியானவர் குறைஞ்சிடக்கூடாது. ஆவி நம்மளோட எப்பொழுது இருக்கணும். எல்லாரும் கொஞ்சம் எழுப்பி நிற்போமா? ஒரு பாயிண்ட் மட்டும், ஆழத்துக்கு வரணும்ல. ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூடாது, சரியா? நெடுவழி நீங்கள் வாழணும். எப்படி வாழணும்? நெடுவழி வாழணும். 3/4 மணி நேரத்துக்கு மேலே யாரையும் உட்கார வைக்க கூடாங்க. அங்கே அதான் அடிக்கடி எந்திரிங்க உட்காருன்னு சொல்லி உற்சாகமாக இருக்கும். எப்படி எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 107:24, சங்கீதம் 107:24. அப்படியே பையன் எந்திரிச்சிருங்க பாப்பா, பக்கத்தில் அப்படி தூக்கி விடுங்க பாப்பா. அவருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்கள். ஆழத்துக்கு சபை வரணும். சொல்லுங்க சொல்லுங்க, சபை எங்க வரணும்? எங்க வரணும்? எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் சொல்லுவோம், சபை எங்க வரணும்? ஆழத்துக்கு வரணும். கீழ்ப்படிந்து எங்க வந்துடணும்? என்ன எங்க வந்துடணும்? சபை ஆழத்துக்கு வந்துடணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆழத்துக்கு சபை வந்து பழகணும். எசேக்கியேல் 47:1, எசேக்கியேல் 47:1. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. சரி, போயிடும். இப்போ ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி யாரை இப்போ எசேக்கியேல் இப்போ எங்கே கொண்டு வராரு? ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். எங்கே கொண்டு வருகிறார்? ஆலயத்துக்கு, சபைக்கு,
தேவாலயத்துக்கு யாரை கொண்டு வருகிறார் சொல்லுங்க, யாரை கொண்டு வருகிறார்? எசேக்கியேலை கொண்டு வருகிறார். ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். வாசல்படியின் கீழிருந்து என்ன பண்ணுறதான்? கிழக்கு நோக்கி வாசல் இருக்கிறதா? நம்ம சபையை வச்சுடும் கிழக்கு நோக்கி வாசல் இருக்கிறதா? அல்லது தண்ணீர் என்ன செய்கிறதா? வாசலுக்கு கீழிருந்து என்ன ஓடுகிறதா? என்ன ஓடுகிறதா? தண்ணீர் ஓடுகிறது. என்ன ஓடுகிறது? தண்ணீர் ஓடுகிறது. இப்போ தண்ணீர் ஓடுகிறது. இப்போ எசேக்கியேல் ஒரு புருஷன் பிடிச்சி கையில் பிடிச்சி கூட்டு போகிறான். இப்போ கூட்டு போகும்பொழுது 1000 முழம் அளக்கிறான். எத்தனை முழம்? எத்தனை முழம் சொல்லுங்கள்? ஒரு முழம்னா எவ்வளோ அளவு சொல்லுங்கள்? சொல்லுமா, தெரியுங்களா? நிறைய பேர் பூ வைப்பாங்க அப்படி தானே? ஒரு இந்த அளவு, இந்த இதிலேருந்து இது வரை உள்ள அளவு தான் இது ஒரு முழம். ஒரு முழம். இப்போ எத்தனை முழம் அளக்காப்பில் சொல்லுங்கள்? எத்தனை முழம் அளக்காப்பில்? 1000 முழம் அளந்து கொண்டு போகிறாப்புல அந்த புருஷன் அந்த எசேக்கியேலை கையை பிடிச்சி அளந்து கொண்டு போகிறாங்க. இப்போ அளக்கும் பொழுது அது அந்த அளவு தண்ணீர் எந்த அளவாக இருந்துச்சான்? எந்த அளவாக இருந்துச்சான்? கணுக்கால் அளவு. கணுக்கால்னா எங்கே இருக்குது? கீழே பாதத்துக்கிட்ட இருக்கிறதா என்னது? கணுக்கால் அளவாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா கவனிங்க. அந்த தண்ணீர் எவ்வளோ அளவாக இருந்துச்சு? கணுக்கால். 1000 முழம் கொண்டு போகும்போது தண்ணி எப்படி இருக்கிறதா? கணுக்கால் அளவாக இருக்கிறது. மறுபடியும் அளந்து கொண்டு போகிறான் 1000 முழம். இப்போ எந்த அளவு வந்துச்சு? எந்த அளவு? எந்த அளவு சொல்லுங்க? படிக்கலையா? சொல்லுங்களேன். எந்த அளவு வந்துச்சு? எந்த அளவு? கணுக்கால் சொல்லியாச்சு. அதெல்லாம் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், போய் நம்ம பார்ப்போம். சரியா? முழங்கால் அளவாக இருந்துச்சு. இப்போ 1000 முழம் போகும்பொழுது 1000 முழம் அளந்து வர அது எது எப்படி இருக்குது? முழங்கால் அளவாய் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் 1000 முழம் கொண்டு பொழுது அது எப்படி அளவாக இருந்துச்சா? இடுப்பு அளவாய் இருந்துச்சு. எந்த அளவு? நல்லா கவனி. எந்த அளவாக இருந்துச்சு? இப்போ தண்ணிக்குள்ளே கூட்டு போகிறாப்புல, நம்மளை கூட்டு போகிற கடலுக்குள்ளே கூட்டு போகிறாங்க வச்சுக்கோங்க, ஒரு நதிக்குள்ளே கூட்டு போகிறாங்க. இப்போ எந்த அளவாக இருக்கிறது? ஃபஸ்ட்டு எந்த அளவாக இருந்துச்சு? கணுக்கால் அளவு. 1000 முழம் அளவுக்கு சில கணுக்கால் அளவாக இருக்கிறது. அதுக்கு பிறகு 1000 முழம் அளவுக்கு சிலது முழங்கால் அளவாக இருக்கிறது. அதுக்கு பிறகு 1000 முழம் அளவுக்கு சில என்னது? இடுப்பு அளவாக இருக்கிறது. இப்போ மறுபடியும் கூட்டு கொண்டு போகிறான் 1000 முழம் கொண்டு. அது நீச்சல் ஆழம். நல்லா கவனிங்க எல்லாரும், வாலிபெல்லாம் நல்லா கவனிங்க. அது எப்படி இருக்கிறது சொல்லுங்க? எப்படி இருக்கிறது? நீச்சல் ஆழம். சபை எதுக்குள்ள வந்துடணும் சொல்லுங்க? நீச்சல் ஆழத்துக்குள்ள வந்துடணும். இன்னும் கணுக்காலே நிற்க கூடாது, இன்னும் முழங்கால் அளவுல நிற்க கூடாது, இன்னும் இடுப்பு அளவுல நிற்க கூடாது. நீச்சல் ஆழம். சொல்லுங்க, என்ன ஆழத்துக்கு வந்துடணும் சபை? நீச்சல் ஆழம். அப்போது யாரோடு வந்துடணும்? யாரோடு வந்துடணும்? தெய்வத்தோடு நீச்சல் ஆழத்துக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம நீச்சல் அடிக்கும் போது எதுதான் வெளியே தெரியும்? நம்ம நீச்சல் பண்ணும்போது எதுதான் வெளியே தெரியும் சொல்லுங்க? நீச்சல் யாருக்குமே தெரியாதா? எதுதான் வெளியே தெரியும்? தலை மாத்திரம் தான் வெளியே தெரியும். அப்படி தானே? நம்ம உடம்புலாம் எங்கே இருக்கும்? நம்மளோட யாருக்கு? சபைக்கு யார் தலை? யார் தலை? கிறிஸ்து தலை. நம்மலாம் என்னது? அவயவங்கள். நம்மலாம் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? தண்ணிக்குள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியானுக்குள்ள சபை இருக்கணும். பரிசுத்த ஆவியானுக்குள்ள சபை இருக்கணும். அப்பதான் நம்ம எதிர்நீச்சல் போட முடியும். எதிர்நீச்சல் போட முடியும். கணுக்கால் அளவுல இருக்காதீங்க, முழங்கால் அளவுல இருக்காதீங்க, இடுப்பு அளவுல இருக்காதீங்க. நீச்சலால வந்துருங்க. நீச்சலால வரும் பொழுது ஆவியான நம்மளை ஆளுகை செய்வா. மீன் எதுக்குள்ள எடுக்கிறது? மீன் எதுக்குள்ள இருக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா உயிர் வாழ முடியுமா முடியாதா சொல்லுங்க? தண்ணிக்கு வெளியே வந்து உயிர் வாழமா முடியாதா? மீனை தூக்கி தண்ணியிலிருந்து வெளியே போட்டு உயிர் வாழுமா வாழாதா? வாழாது. அப்படித்தானே? நம்மளும் யாருக்குள்ளாக வந்துருங்க? ஆவியானவருக்குள்ள வந்துருங்க. ஆவியானவருக்குள்ள வந்துருங்க. நீச்சலால மூலிகை வந்துருங்க. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் எதிர்நீச்சல் போட முடியும். வருகிற பிரச்சனைகளை, போராட்ட நடுவில், பிரச்சனைகள் நடுவில், கலக்கத்தின் நடுவில் எதிர்நீச்சல் போடும். நீச்சல் எது போடும்? மீன் நீச்சல் போடுமா போடாதா? நீச்சல் போடுமா போடாதா? எவ்வளவுதான் எது தண்ணீர் வந்தாலும் அதை எதிர் நீச்சல் போட முடியும். நீனுக்கால் அளவு போதாது. கரங்களை மூடுக, கண்களை மூடுக, கரங்களை தட்டு, வாய்களை திறந்த ராபா தொர்ரா கமா லரா கமா. எல்லாரும் கண்களை மூடுங்க பாப்பா. எல்லாரும் பைபிளை கீழே வச்சிருங்க. எல்லா பைபிளை கீழே வச்சு எல்லா கண்களை மூடு. ரபா தோரா காபா லரா காபா லரபா. ஆழத்துக்கு வந்துருங்க. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலிய போடு, வலிய போடு. கீழ்ப்படிந்து போட்டா அவன் படகு நிரம்பிச்சு, அவன் படகு நிரம்பிச்சு. ரக்கதரா மலரபா தரா கபலரபா தரா கபலரபா. கண்ணுக்கால் அளவு போதாது. வாய்களை திறந்து கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. வாய்களை திறந்து கண்களை கரங்களை தட்டு. எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புங்க பாப்பா. கண்ணுக்கால் அளவு போதாது.
கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது. நீச்சலாலா அப்பாக்கள் வந்துரு, அப்படியே பிரசனத்துல வந்துரு. ஆமென் ஆமென் ஆமென். அப்பாவோட தலைமரத்தை வெளியே தெரியணும். கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கணும். ஒரு சிலர் அபிஷேகத்தில் நிரம்ப போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி கரைகளை தட்டு வாய்களை திறந்து அபிஷேகத்தை பெற்றவங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஆழத்துக்கு வா, ஆழத்துல அதிசயம் உண்டு. ஆழத்துல தான் முத்து இருக்கு, முத்து ஆழத்துல தான் இருக்கு. கடல் ஆழத்துல போகும்பொழுதுதான் அங்க அதிசயங்களை காணப்படுவேன். அங்கதான் முத்து இருக்கிறது. சபை ஆழத்துக்கு வரட்டும், என் குடும்ப ஆழத்துக்கு வரட்டும். கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தில் நிரப்புங்க. அற்புதம் நடக்க, அற்புதம் நடக்க, அற்புதம் நடக்க. ஆழத்துல வந்துரு, ஆழத்துல வந்துரு. கணுக்கால நிக்காத, முழங்கால நிக்காத, இடுப்பளவுல நிக்காத. நீச்சலாலோ தெய்வத்தோடு தெய்வத்தோட 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 ரபா தரா கபா லரா கமா லரா. அற்புதம் நடப்பதாக. அபிஷேகத்தில் கொஞ்சம் நிரம்புங்க பாப்பா. அபிஷேகத்தில் சபை நிரம்பட்டும். கண்ணுக்கால இருக்கக்கூடாது, முழங்கால இருக்கக்கூடாது, இடுப்பளவுல இருக்கக்கூடாது. நீச்சலாலத்துக்கு வந்துரு. உன் படகை நிரப்புவா. ஆழத்தில் தான் முத்துகள் இருக்கிறது. எதிர்நீச்சல் போட முடியும். அபிஷேகத்தில் நிரம்ப. கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு வா. அதிசயங்கள் உண்டு, அற்புதங்கள் நடக்கும். அங்கதான் நீங்க ஆழத்துக்கு வரதான் கவனிங்க. நீங்க ஆழத்துக்கு வரதான் மீனானது எதுக்குள்ள இருக்கணும் சொல்லுங்க? மீன் அது எதுக்குள்ள இருக்கணும்? தண்ணிக்குள்ள இருந்துதான் இருக்கணும். இருந்தாதான் பிழைக்கும். ஆவியானுக்குள்ள வந்துருங்க. சபை ஆவியானுக்குள்ள வந்துருங்க. கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவியாண்ட கடத்துல விட்டுருங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு கையை தட்ட முடியுமா கையை தட்டுங்க. எவ்வளவு வாயை திறக்க முடியுமா திறங்க. அப்போது நீச்சலால முழுவத்தில் வந்துருங்க. கணுக்கால இருந்துகிட்டு இருக்காதீங்க, முழங்கால் அளவுல இருக்காதீங்க, இடுப்பு அளவுல இருக்காதீங்க. நீச்சல் ஆழத்துக்கு வந்துருங்க. ஓரத்துல கண்ணி கொடுக்கிற மரங்களை கொடுக்கிறா. ஆமென் ஆமென். இலைகள் உருவதில்லை, கண்ணிகள் கெடுவதில்லை. கண்ணி கெடாத. அபிஷேகத்துல வந்துரு, ஆவியாக்குள்ள வந்துரு. கண்களை மூடுங்க. கண்களை மூடி வாய்களை திறந்து கரைகளை தட்டு. ஆழத்துல வந்துரு. அப்போட கட்டி சேர்ந்துரு. ஆழத்துல வந்துரு. எதிர்நீச்சல் போடுவா. சபை ஆழத்துக்குள்ள வரட்டும். சொல்லுங்க வாயில தந்து. என் குடும்ப ஆழத்துல வந்துடட்டும். எத்தனை பேர் கணுக்கால நிக்கீங்க? அப்படி கிட்டி சேர முடியலையே. கணுக்கால நிக்கிறீங்க. எத்தனை முழங்கால் அளவுல நிக்கிறீங்க? எத்தனை இடுப்பு நம்ம சுயபலத்தினா எல்லாம் சாதிக்க பார்ப்போம். நீச்சல் ஆழம் மூழ்கவில்லை என்றால் நம்ம சுயபலத்தில் நடப்போம். ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது. ஜோமனுங்க கண்களை மூடி வாய்களை திறந்து அப்பா எல்லா சிறுபிள்ளைகள் கேளுங்க. வாலிப சகோதரி அப்போட ஆழத்துல வந்துரு. தேவையில்ல பிரசவனை அணுகாதே, தேவையில்ல உலகவனை அணுகாதே. தொட முடியாத அப்போட பிரசவத்துல வந்துரு. ஆவியாண்ட ஆளுகைக்குள்ள வந்துரு. எதிர்நீச்சல் போடுவாய். பிரச்சனையை பார்த்து எதிர்நீச்சல் போடுவாய். வெளிவினத்தை பார்த்து எதிர்நீச்சல் போடுவாய். போராட்டத்தை பார்த்து எதிர்நீச்சல் போடுவாய்.
ரகலர ஹம்மலர ஹம்மலர. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துல முடிக்க போகுது. ரபா துர்ரா ஹம்மலர. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. சிறு பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கேளுங்க. இன்னும் நீச்சலால முழுகணும் அப்பான்னு சொல்லுங்க. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியணுப்பா, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியணும். நீச்சலாலோ 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 நீச்சலாலோ. நான் இல்லப்பா, நீங்க மாத்திரம் உயர்ந்திருக்கணும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறா. நாங்கள அவையாங்க, நாங்கள தண்ணிக்குள்ள வந்துடணும், தண்ணிக்குள்ள வந்துடணும், தண்ணிக்குள்ள வந்துடணும். ஆவியானுக்குள்ள வந்துடணும், ஆவியானுக்குள்ள வந்துடணும். சபை 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 சபை. கரங்களை தட்டி வாய்களை திறந்து, கரங்களை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிரம்புக பாப்பா. அற்புதங்கள் நடப்பதாக. ஃபயர் 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 ஃபயர். ரிகாலாரா ஹம்மலாரா. சத்த உயரட்டு, சத்த உயரட்டு, சத்த உயரட்டு, சத்த உயரட்டு. அபிஷேகத்தில் நிரப்புக. கரங்களை தட்டுக, கரங்களை தட்டு. சிறுபிள்ளை கரங்களை தட்டுக. வாலிப சகோதர சகோதரி அப்படி பிரசரத்தில் வந்துரு. நீச்சலால வந்துரு, நீச்சலால வந்துரு. கரையில நிக்காதா, நிக்காதா, நிக்காதா. உன்னை கவுத்துருவா, உன்னை சத்துரு கவுத்துருவா, உன்னை சத்துரு கவுத்துருவா. ரகலரபா ரகபலரபா. சபை எச்சரிக்கை, சபை எச்சரிக்கை. ஜெபனுங்க ஜெபனுங்க. என் சபை, என் குடும்பம் ஆழத்துல வரட்டும் சொல்லுங்க. என் பிள்ளைகள் ஆழத்துல வரட்டும், என் பேர பிள்ளைகள் ஆழத்துல வரட்டும். ஆழத்துல தான் அதிசயங்கள் இருக்கிறது, முத்து இருக்கிறது. ரகதுர ஹம்மலர ஹம்மலர ஹம்மலரபா. ஜோமனுங்க ஜோமனி கொண்டே இருங்க. கொஞ்ச நேரம் முடிக்க போயிருது, முடிக்க போயிருது. ரகல ரகம் வளரபா. கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு வரணும் சொல்லுங்க. சபை வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், சபை வார்த்தைக்கு நடக்கட்டும். கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு வரட்டும், ஆழத்துக்கு வரட்டும். விடுதலை விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அபிஷேகத்தில் நிரப்புக பாப்பா. கரங்களை தட்டு. ஃபயர் 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 ஃபயர். அக்கினி இறங்கிறது, அக்கினி இறங்கிறது, அக்கினி இறங்கிறது, அக்கினி இறங்கிறது. ரகலரா ஹம்மலரா ஹம்மலரா. ஃபயர் ஃபயர். சபை ஆழத்துக்குள்ள வரட்டும், ஆழத்துக்குள்ள வரட்டும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது. நீச்சலால முழுகட்டும் சபை. ஆவியானுக்குள்ள சபை வரட்டும், ஆவியான கண்ட்ரோலுக்குள்ள வரட்டும். நீச்சல் அடிக்கும் நம்ம சுய பலத்தை எதுவும் சாதிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போது கண்ட்ரோல்ல வந்துடும், அப்போது கண்ட்ரோல்ல வந்துடும். எல்லாம் நம்மளால் நடக்க முடியாது, சுய பலத்தில் நடக்க முடியாது, சுய பலத்தில் சாதிக்க முடியாது. ஆவியானுக்குள்ள சபை வந்துடட்டும், நீச்சலால முழுகட்டும் சபை. சொல்லுங்க, நீச்சலால முழுகணும் பாப்பான்னு கேளுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சபையாக மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுங்க. டெட் பாடி கூட வார்த்தைக்கு கீழ்ப்படியுதுங்க, கீழ்ப்படிதுங்க. உழந்து போன எலும்புகள் கூட கீழ்ப்படி. ஆனா நம்ம எத்தனை எதிர்ப்பு வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். இன்னும் அசட்டை பண்றோம் அப்பாவை, இன்னும் அசட்டை பண்றோம். 9 மணிக்கு ஆராதனை வர முடியல, அப்பாவை அசட்டை பண்ணாதீங்க. நாம வார்த்தை கீழ்ப்படினா அவன் ஆகடியம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் சிரிப்பேன் உன்னைய பார்த்து. உனக்கு ஆபத்து வருமா? நான் சிரிப்பேன், நான் ஆகடியம் பண்ணுவேன். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சபையாக மாறட்டும் சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தை சபை கீழ்ப்படியட்டும், நடுங்கட்டும் வார்த்தைக்கு. அப்பா ஆகடியமான நம்முடைய வாழ்க்கை அந்த பரிதாபங்க. ஜாக்கிரதை, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. 9 மணிக்கு முன்னால் வர பாருங்க, அசட்டை பண்ணாதீங்க. நான் கூப்பிட்டு நீங்க கேட்க மாட்டேன்னு, நான் கையை நீட்டி கவனிக்கிறேன் இல்லை, நான் ஆகடியம் பண்ணுவேங்கிறாரு. நான் சிரிப்பேன், உனக்கு ஆபத்து வரும், நான் சிரிப்பேன், நான் உதவி செய்ய மாட்டேன். ஜாக்கிரதை, சபை ஜாக்கிரதையாக இருக்கணும். வார்த்தைக்கு நடுங்கட்டும் சபை, ஆழத்துக்கு வரட்டும். பேதுரு கீழ்ப்படிந்து ஆழத்துக்கு வந்தா, பெருமையான படகை நிரப்பி கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதித்தா. நம்மளோட பேசின வார்த்தை கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா?